ஆமென் சொல்லுங்க. யாரு? ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு எங்க எங்க வேலை இருக்கு? மந்திரவாதிட்ட போறாங்க. விசுவாசிகள் மந்திரவாதிட்ட போறான். அத இந்த இதை செஞ்சே காமிச்சிருக்கேன். நம்ம ஊர் சைடெல்லாம் பாத்தீங்கன்னாக்க பைபிள் இப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. சோத்திர 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 அல்லேலூயா அல்லேலூயா சோத்திர 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 சோத்திர. எப்ப பார்த்தாலும் கோபம் ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னாக்க இந்த ஒரு கையில ஒரு கையில வேதம், இன்னொரு கையில மந்திர வாதம். ஒரு கையில வேதத்தையும் ஒரு கையில மந்திரவாதத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க பக்காவாதம் வந்துடும். இல்லையா சொல்லுங்க பாப்போம். அண்ணன் ஒருத்தர் தான் ஆதரிக்கிறாரு. வெக்க கேடா இருக்கு. என்ன சிலரை பாத்தீங்கன்னா பைபிள் இப்படியே வச்சுட்டு தெரிவாங்க. சரி, நான் இதெல்லாம் நான் குறை சொல்லல. நீ பைபிளை எங்கிட்டனாலும் வச்சுக்கங்க. ஆனா இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அதை விட்டுட்டு ஒரு கையில ஞாயிற்றுக்கிழமைனா கோயில், வெள்ளிக்கிழமையானா மந்திரவாதி இடத்துக்கு ஓடுறது, யூடியூப்ல பாக்குறது, டிவியில இதுல வசியம் செய்ய வேண்டுமா, பில்லி சூனியம் வைக்க வேண்டுமா, செய்வனைய எடுக்கணுமா, அப்புறம் வைக்கவும் செய்வாராம் எடுக்கவும் செய்வாராம். இதெல்லாம் டிவியில ஆட் போட்டுக்கிட்டே இருக்காங்க போன் நம்பர்ஸோட. போர்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? இன்டைரக்டா என்ன ஒருத்தனை காலி பண்றதுக்கு. ரைட்டா? இதுக்கு அவன் தான் முட்டாத்தனமா செய்யறான் அப்படின்னா ஆதரிக்கிறதுக்குள்ள நம்ம ஆட்களா ஆதரிக்கிறாங்க. இதுலதான் பெரிய வருத்தமான விஷயம். இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நமக்கு பக்காவாதம் சொல்லுங்க. எனக்கு பக்காவாதமே வராது, வரவே வராது சார். ஆமா, பக்காவாதம்னா ஸ்ட்ரோக்கு, பேரலைஸ் எனக்கு வரவே வராது. என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம தான் மந்திரவாதத்துக்கு போலல்ல. அப்புறம் எதுக்கு நமக்கு வருது? சில நேரம் நமக்கு என்ன வரும் தெரியுமா? ஜெபம் கேட்கப்படல, அல்லது தேவன் அவன் நமக்கு தீமை செஞ்சவங்கள உடனே செய்யலன்ன உடனே எப்படி அங்க போயாச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி உன காலி பண்ணிடலாமான்னு நம்ம நினைக்கிறோம். பாத்தீங்களா? செய்யாட்டாலும் இன்னைக்கு மைண்ட்ல வந்தாலும் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்ததுதான். அல்லையா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் நமக்குள்ள மாற வேண்டும். ரைட்டா? சோ உங்க சொந்த பந்தம் யாரு என்ன சொன்னாலும் சரி, வா நம்ம அங்க போய் கயிறை கட்டிடுவோம், மந்திரிச்ச கயிறை கட்டிடுவோம், தாயத்தை காலில் கட்டுவோம், கழுத்துல கட்டுவோம். நீ எங்கேயும் கட்ட வேண்டாம். ஆமீன் சொல்லுங்க. இந்த வசனத்தை நம்பினா போதும். அப்ப ஐயா நான் அப்படி ஏதாவது நான் செய்யலைன்னா அவங்க எனக்கு அவன் 1000 உனக்கு முன்னாடியே பண்ணட்டுன்றேன். நான் மந்திரவாதத்தை நமக்கு முன்னாடி இப்படி பண்ண சொல்லுங்கன்றேன். அது என்னை அணுகாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலுக்கு மந்திரவாதம் இல்ல, குறி சொல்லுதலும். எனக்கு விரோதமான மந்திரவாதம் சொல்லுங்க. எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்ல, செய்வனை இல்ல, பில்லி சூனியம் இல்ல, ஏவல் இல்ல, ரத்த காட்டேரி இல்ல, வேற நல்லா இருக்கு சார், தகடு இல்ல. உங்க ஊழியத்தை கெடுக்க யாராலையும் முடியாது. உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கலாம். நான் என்ன பண்ணி உன் இந்த ஊரை விட்டே காலி பண்றேன்னு கூட உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கலாம். நான் சொல்றேன், அவன் தான் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போவானே தவிர நம்மளை இந்த இடத்துல கர்த்தர் நாட்டுவார். ஹல்லேலூயா. உங்களை இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், என்னையும் கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சுத்தி பாருங்க மலை, சுத்தி பாரு மலை, நல்ல விலைக்கு மலையும் பாறையுமா இருக்கு. பாறை. நம்ம எப்படி இருக்கணும்? இப்ப பாறையா இருக்கணும். சொல்லுங்க, நான் பாறை. சொல்லுங்க, நான் பாறை. நான் கேபா. நான் யாரு? கேபா. நான் பேதுருவே. நீ பாறை. இந்த பாறை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு பாறை போல நிற்பவன் அல்ல. எனக்கு விரோதமாய் என்ன எழும்பினாலும், என்ன சக்திகள் எழும்பினாலும் கர்த்தர் என்னை எப்படி வைப்பாரு? பாறையாய் நிக்க வைப்பாரு. சொல்லுங்க, பாறையாய் நிக்க வைப்பாரு.
நீ ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது, இந்த ரோட்ல பயணிக்கும் போது, இந்த மலைகள் எல்லாம் பார்க்கும்போது நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னையும் ஒரு மலையை போலதான் வச்சிருக்கிறாரு. நான் மலையா நான் நிற்பேன், என்னை அசைக்க முடியாது. எந்த சக்தியுமே என்னை அசைக்க முடியாது. சொல்லுங்க. மந்திரவாதம் என்னை அசைக்க முடியாது, செய்வனை என்னை அசைக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கூட்டு சதிகள் என்னை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. குள்ள நெறிகளின் தந்திரங்கள் என்னை ஒன்றும் செய்ய சொல்லுங்க முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா கர்த்தர் என்னை ஒரு மலையா நிற்க வச்சிருக்கிறார். ஆமென், ஏன்னா அவர் கண்மலையாகிய கிறிஸ்துவில கட்டப்பட்ட நாட்டப்பட்ட ஒரு மரம் நான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. சோ நமக்குள்ள அந்த எண்ணம் வரக்கூடாது. இதுவரைக்கும் அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குமானால் இன்று ராத்திரியோட அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வேரோடு அந்த காட்டத்தி மரத்தை பிடுங்கி தூர போட்டுருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது முக்கியமான விஷயம் இதுதான். ஆமானின் குணம் நம்ம யாருக்குள்ளயுமே வரக்கூடாது. சொல்லுங்க. வரமாட்டீங்க பார்த்தீங்களா? ஆமானின் குணம் எனக்குள்ள வரக்கூடாது. ஆமா, இன்னைக்கு நிறைய ஆமான்கள் இன்னைக்கு நம்ம அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இப்ப ஆமான் யாருன்னாக்க, முன்னமெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு வந்து அவங்க எதிரி இப்படி எதிரி இப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து புருஷனுக்கு எதிரி யாரு? மனைவிக்கு எதிரி யாரு? சொல்லுங்க. ஆமா, வாய் வர மாட்டேது உங்களுக்கு யாரும் அப்படி இல்லாத வரைக்கும் சந்தோஷம். நான் நாட்டு நடப்பை பத்தி பேசுறேன், சரியா? அப்போ அவங்களுக்கு வந்து எதிரியா இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர் எதிரியா இருக்கிறாங்க, பெற்றோருக்கு பிள்ளைகள். நீங்க நாட்டு நடப்புல பாக்குறீங்களா, கொல்றாங்களா? இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல சார், அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, புருஷனுக்கு எலி மருந்த வச்சு கொடுத்துட்டா. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு வகையான ஆமானின் ஆவி. சொல்லுங்க, ஆமானின். ஆமா, காலி பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஆமானின் ஆவி தான். இன்னைக்கு அந்த ஆவியை நம்ம காலி பண்ணாம அந்த இடத்த விட்டு போக கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவரு ஆக இன்னைக்கு கர்த்தர் உங்களை குடும்பமா வச்சிருக்கிறாரு. உங்களை எல்லாம் குடும்பமா வச்சிருக்கிறாரா? குடும்பமா வச்சிருக்கிறாரா? அப்படியே இருந்த இடத்துல வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காய் நன்றின்னு சொல்லுங்க. நன்றி. ஆமா, நல்ல நல்ல மனைவிக்காய் நன்றின்னு சொல்லுங்க. நல்ல மனைவிக்காய் நன்றி, நல்ல கணவனுக்காய் நன்றி சொல்லுங்க, நல்ல பெற்றோருக்காய் நன்றின்னு சொல்லுங்க, நல்ல பிள்ளைகளுக்காய் நன்றின்னு சொல்லுங்க, நல்ல உறவுகளுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. சொல்லிட்டீங்களா? ஆமா. யார் மேலேயும் நமக்கு என்ன வேண்டாம், கசப்பு வேண்டாம். மாமியாரு சாக, மாமியார் சாவணும்னு எத்தனை உபவாசம் போடுறாங்க. உங்களை சொல்லல, போட்டவங்களை சொல்றேன். மாமனார் சாவணும்னு உபவாசம். ஆமா, சீரியஸா சார்? புருஷன் சாவணும்னு உபவாசம், பொண்டாட்டி சாவணும்னு உபவாசம் கேட்கப்படுமா? பொண்டாட்டி சாகணும்னு ஜெபம் பண்ணானா புருஷன் செத்துருவான். ஆமான்னு செத்துட்டான் சார். நம்ம யாரும் அழியணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தீமை செய்யறான் சார், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டான் சார், பரவாயில்ல சார், பரவாயில்ல. உங்ககிட்ட இருக்கிறத எல்லாம் பிடிங்கிட்டு உங்களுக்கு தீமையே செஞ்சிருந்தாலும் சொல்லுங்க, அவனை பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. உங்க சத்து இருக்குல்ல, வர மாட்டுத சிநேகிங்க. உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதிங்க பாப்போம். உங்களை சபித்தவங்களும் ஆசீர்வதிங்க பாப்போம். என்ன வர மாட்டுது, வர மாட்டுது? சொல்லுங்க, சத்தம், கண்ணை மூடுங்க. நீங்க ஃபெஸ்டிவல்னா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிடுவார் நினைச்சீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தானே நம்ம செய்ய முடியும். அதெல்லாம் இருக்கு, அடுத்தது இருக்கு. வண்டர்ஃபுல்மா. God bless you. God bless you. கோபம் கேடு உள்ளது. இப்ப இப்ப ரைட்.
தீமை செஞ்சவங்களுக்கு எல்லாம் கண்ண முடியும். யார் ஜெபம் பண்ற, நானுமே கண்ண மூடிடுறேன். நீங்க யார் ஜெபம் பண்றீங்க ஜெபம் பண்ணலங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தீமை செஞ்ச அத்தனை பேரையும் நான் மன்னிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அவர்களை மன்னிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், அவர்களை மன்னிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய சொல்லதான் வேணும், சொல்லிடுறேன். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விசுவாசி காணிக்க நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னாக்க, இது வெளியில் நடக்கிறத தான் நான் சொல்றேன், உடனே கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து சபிக்கிறார்கள். இதெல்லாம் செய்ய நிறைய யூடியூப் வீடியோவில் பார்க்குறேன். இப்படிதான் நம்மளை சபிக்கிறதுக்கு தேவன் வைக்கவே இல்லை. நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்கா? டஃப்பான சப்ஜெக்ட் தான், ஆனா ஈஸியான சப்ஜெக்ட் இது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தர்றாங்க, தரல ரெண்டாம் பட்சம் விட்டுருங்க. தந்துட்டு திரும்ப வாங்குறாங்க, தாராளமா கொடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவனுக்கு அது அவனுக்குரிய இது அவனுக்கு வந்து சேரும். அது பத்தி நம்ம பேச வேண்டாம். கர்த்தர் இப்ப நம்மள சரி பண்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சோ அதனால இப்ப நமக்கு அந்த ஆமானின் எண்ணம் சிறு துளி கூட நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. இந்த மனுஷன் கூட வாழ்றதுக்கு செத்துடலான்னு நினைக்க கூடாது. இந்த மனுஷியோட வாழ்றதுக்கு ஆமா எங்கேயாவது ஓடிடலாம்னு நினைக்க கூடாது. அப்படிலாம் நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு தயவு செய்து ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இது தேவன் ஏற்படுத்திய ஒரு உறவு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஸோ அதனால இதுதான் மெயின் தீம், கோர் தீம். ஆமான்ட்டு இருந்து படிக்கிறது தான். கோபத்தை விட்டுறணும். நம்ம சொல்லுங்க, கோபத்தை விடணும்னு நினைக்கிறப்பதான் கோபம் வரும், அப்பதான் ஆத்திரம் வரும். அப்படிதான் செய்வாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்பைக்கப்ப நினைவு கூற வேண்டும். இல்லைன்னா கோபம் பழி வாங்குதலுக்கு கொண்டு போகும். பழி வாங்குதல் கொலையில கொண்டு முடியும். அது நம்மையே அழித்து விடும். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு ஆமானுடைய கோபம் பாருங்க, ஒரு ஆமானுடைய கோபம் அந்த பிள்ளைங்க என்னையா செஞ்சிச்சு சொல்லுங்களேன். அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சுது சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிச்சு தெரியல. மனைவி என்ன செஞ்சா? சரி, இப்ப இப்ப இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வரேன், இன்னொரு பக்கத்துக்கு வாங்க. புருஷன் வந்து அல்லது மனைவி வந்து யாரையாவது பத்தி உங்ககிட்ட குறை சொல்றாங்க அல்லது ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா டக்குன்னு அதை கேட்டுட்டு ஆமா ஆமா அப்படின்னு கேட்டுட்டு உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. இல்லையா சொல்லுங்க, உடனே ரியாக்ட். இப்ப ஆமான்னு சொன்னதை வந்து இந்த அம்மா எப்படி மனைவிட்ட சொல்லியிருப்பான்ல, மனைவிட்ட சொல்லியிருப்பான்ல. அப்ப மனைவிட்ட சொல்லும் போது மனைவி என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாம்ப்பா, நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க, குடும்பம் இருக்கு, இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி மனைவி என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லி இருக்கணும். இது ரெண்டு வியூல நான் சொல்றேன். ஒரு வியூ தான் இது. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒருவேளை அந்த மனைவி சொல்லி இருந்தான்னு வச்சுப்போமே, சொல்லலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஒருவேளை சொல்லி இருந்தா மனைவி சொல்றத புருஷன் என்ன செய்யணும்? கொஞ்சமாவது கேட்கணும். சார், எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு பேசக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு கணவன் செஞ்சு நிறைய விஷயங்கள்ல ஃபிளாப் ஆயிரும். அதை போல மனைவியும் அப்படிதான். ரெண்டு பேருக்கு தான் சொல்றேன், ரெண்டு பேருக்குமே என்ன சொல்றேன், உட்கார்ந்து யோசிச்சு நிதானமா நின்று நிதானமா முடிவெடுங்க. ரைட்டா? நின்று நிதானமாக யோசித்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை செய்யாதீங்க, இது தப்புன்னு சொல்றாங்களா அதை லிசன் பண்ணுங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு செஞ்சு போனோம்னா நமக்கு தான் சேதங்கள், நமக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பெரிய பிள்ளைகளா இருந்திருக்கலாம். ரைட்டா? அப்ப அந்த பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்க வேண்டியவர்கள் பிள்ளைகளையும் அவன் என்ன செய்யறாங்க? கெடுக்கிறாங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேளைக்கு எஸ்தருக்கு ஒரு நல்ல ஞான உதயம் வந்துச்சு. ஏன்னா அப்பம் புத்தி பிள்ளைக்கு தப்பாம இருக்கும். இதுல இருந்து எவனாவது ஒருத்தன் எந்திரிச்சு வந்து திரும்பியும் நமக்கு ஒரு கண்ணியாய் ஒரு முள்ளாய் நிற்க கூடாதுன்றது டோட்டலா கம்ப்ளீட், அப்படியே டோட்டல் வாஷ் அவுட் பண்ண வேண்டியதை பண்ணிரணும். ஆனால் இந்த அழிவுக்கு காரணமாக ஆமான் செயல்பட்டார். ஒரு முழு குடும்பம் அழிகிறதுக்கு ஒரு ஆமானுடைய கோபம், ஆமானுடைய கெட்ட எண்ணம், கெட்ட பிளானு, இது எல்லாமே நடந்துச்சு. இன்னைக்கு நம்மளால சொல்லுங்க, என்னால சத்தமா சொல்லுங்க, என்னால என் குடும்பம் வாழணுமே தவிர சாகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளால ஒருத்தர் வாழ தான் சார் செய்யணும். நம்முடைய வாயின் வார்த்தை பிறரை வாழ வைக்க தான். நம்ம பாட்டு பாடுறோம், என் வாயின் வார்த்தை. இப்ப என்ன புரோட்டாவா போட போறிய? மாவு போட்டு இப்படி இழுக்கிற பாட்டை நல்லா. என் வாயின் வார்த்தை பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சேர்ந்து பாடுவோமா? அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. பாடுறேன், என் வாயின் வார்த்தை பிறர் காயத்தை ஆற்ற வேணும். பாட்டை மட்டும் பாடுறான், செய்யல செய்வீர்களா? ஐயா இடம் மாறிட்டீங்களா? சத்தம் வேற எங்க இருந்து வருதுன்னு பாக்குறேன். செய்வீர்களா? செய்யணும். அதான் பூரீம் பண்டிகை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூரீம் பண்டிகை இவ்வளவு சிரத்தை எடுத்து அண்ணன் செய்யறாரு அப்படின்னா சும்மா நேரத்தை போக்குறதுக்கு இல்ல, நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னு தான். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மாற்றம் இல்லாமல் நம்ம இந்த இடத்த விட்டு என்ன செய்யக்கூட போக. அல்லேலூயா சொல்லுங்க. இதை நம்ம எப்பயுமே மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என் குடும்பம் வாழ்றதுக்கு தான் நான் பாடுபடணுமே தவிர, அறிந்தோ அறியாமலோ என் மனைவிக்கோ சொல்லுங்க, என் புருஷனுக்கோ என் பிள்ளைகளுக்கோ சொல்லுங்க, நான் இடையூறா இருக்க. அதனாலதான் எப்பயும் நான் சொல்லுவேன், எந்த சர்ச்சுக்கு போனாலும் சொல்லுவேன், குடும்பமா வீட்டுல உட்கார்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில். இன்னைக்கு தியானத்தை விட்டுட்டு பிள்ளைகள் எங்க இருந்து கற்றுக்கொள்றாங்க? அவரு சரியில்லை, இவா சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சொல்றேன்னு நம்ம பேசுறத அந்த சின்ன வயசுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. அப்பா எப்படி ரியாக்ட் பண்றாரு, அம்மா எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு அவன் அதை பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து அவனும் என்ன பண்றான், அப்படி சர்ச்சுக்கு போனா காணிக்க இந்த மாசம் அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு வீட்டுல பாஸ்டரை பத்தி குறை பேசுறோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கும் பாஸ்டரை பத்தி குறை பேசணுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு விதைக்கப்படும். நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை தான் வரமாட்டுக்கு. பத்தியா, இதுக்கு மட்டும் சத்தம் வராது. நம்ம சொல்லுங்க, நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே. இதுக்கு மட்டும் வலிக்குது. சொல்லுங்க, நல்லா. நான் எதை விதைக்கிறேனோ இப்ப கொஞ்சம் சவுண்ட் வருது. ஏன்னா நான் எதை விதைக்கிறேனோ அதை தான் நான் அறுப்பேன். நல்லதையே விதைங்க. ஆமே, நல்லதையே விதைங்க. உங்க பிள்ளைகளுக்கு நல்லதையே சொல்லி கொடுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை சொல்லி கொடுங்க. பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்கள கனம் பண்ணணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாருன்னா பிள்ளைங்க உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்குங்க, ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்லாதுங்க.
ஸ்தோத்திரம் சொல்லுடா. அவன் விதமாக இருக்கிறான் பிரதர். என்ன விதமா இருக்கிறான்? நீ சொல்லு, நீ சொல்லு. பாஸ்டரை நீ கனம் பண்ணு, விசுவாசிகளை கனம் பண்ணுங்க, மூத்தவர்களை கனம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுட்டு நம்ம சொல்லி கொடுக்காம அப்புறம் பிள்ளைகளுக்கு எப்படி இருந்து வரும்? பாஸ்டர் மேல காலை போட்டுட்டு உட்கார்றான், கீழே படுத்துட்டு காலை தூக்கி பாஸ்டர் மேல காலை வச்சுட்டு உட்கார்றான். பார்த்துட்டு அவன் இப்படிதான் இருப்பான் பிரதர், சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் பிரதர். எங்கேயோ உள்ளதை வச்சு இங்க நல்ல சொருன்னு சொருகுறாரு நினைக்கிறீங்களா? எனக்கு அந்த வேலையே கிடையாது, எனக்கு அந்த வேலையே கிடையாது. அதுக்கு எனக்கு இந்த இடம் கொடுக்கப்படவே இல்லை, அதுக்கு எனக்கு மைக் தரவே இல்லை. இல்லையா சொல்லுங்க. ஆனா தேவன் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றாரோ அதை நான் சொல்லி தரணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? வண்டர்ஃபுல்மா, நல்லா இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. காணிக்க சர்ச்சில் போடணும்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. காணிக்க கையில கொடுங்க. கையில இருக்கிறதுல அந்த டப்பால ₹1 எடுத்து கொண்டு போய் டொக்குன்னு போடுன்னு சொல்லி சின்ன வயசுல பழக்காதீங்க. அல்லேலூயா. ஏன்னா சிறு வயதிலேயே நீங்கள் கற்றுக் கொடுத்தால்தான் கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்தாதான் முதிர் வயதிலும் அவன் கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா அதை பின்பற்ற முடியாது. பிள்ளையானவனை நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவான். இல்லைன்னா அவனும் சர்ச்சில் ஒரு ஆமானா தான் இருப்பான், வீட்டுக்கு ஒரு ஆமானா இருப்பான், மருமகளை கொடுமை செய்யற மாமியாரா இருப்பான். இப்ப அடுத்த ட்ரெண்ட் மருமகனை கொடுமைப்படுத்துற மாமியார், மாமனார். இப்ப முன்னமெல்லாம் மருமகளுக்கு தான் கொடுமை நடந்துச்சு, இப்ப மருமகனுக்கே கொடுமை நடக்குது. தெய்வ பயம் சுத்தமா இல்ல. பைபிளை எப்படி மார்ல வச்சுக்கிட்டு ஓடுறதுனால தெய்வ பயம் வந்துரும் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்டவர்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. வெள்ளை சொக்கா போடுறான்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இதையும் தாண்டி கனிகளினாலே ஒருவரை நம்ம அதை வச்சுதான் நம்ம அறிய முடியும். ரைட்டா தப்பா? அதனால பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, வர்ற வருமானத்துல நாங்க தசம பாகம் கொடுக்கறோம்டா, பாஸ்டருக்கு கொடுக்கலடான்னு சொல்லி கொடுங்க. இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, பாஸ்டர் வாங்கி திங்கிறாரு. ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்க வாங்கி சாப்பிடணும், அப்புறம் பாஸ்டர் எப்படி சாப்பிடுவாரு? பாஸ்டர் அன்னைக்கு 85ல ரொட்டி சாப்பிட்டாரு சார், இன்னைக்கு 2025 ரொட்டி தான் சாப்பிடணுமா? ஏன் அவர் நல்லா சாப்பிட்டா ஆவாதுன்னா இருக்கு. அப்புறம் வேணும்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறாருல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ கர்த்தருக்கு கொடுக்கறங்கிறத சொல்லி கொடுங்கிறத நான் சொல்றேன். இப்பமே பாஸ்டருக்கு நம்ம கொடுக்குறோம்னா அவன் வளர்ந்து என்ன சொல்றான்னா, பாஸ்டர் வாங்கி திங்கிறாருன்னு தான் சொல்லுவான். நீங்க எதை டீச் பண்றீங்களோ அதை தான் அவன் ரெப்ளிகேட் பண்ண முடியும், ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும். இல்லையா சொல்லுங்க. யாருக்கு சொல்றாரு எதுக்கு சொல்றாருன்னு தெரியல, எடுத்துக்காங்க, ஜீவ ஊற்ற அப்படியே பிடிச்சுக்காங்க. மீண்டும் நான் சொல்றேன், ஆன்லைன் வியூவர்ஸ், சபை மக்களுக்கு நான் சொல்றேன், யாரையும் குற்றப்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா நம்ம செய்யற தப்பு, இது தப்புன்னு நமக்கு தெரியாமலே நிறைய விஷயத்த நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம், அழிவுக்கு தப்புவிக்கப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஆமான், எனக்கு அவன் திரும்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஆமான் தான் தப்பு செஞ்சான்னா கொஞ்சம் மனைவியாவது தட்டி கேட்டிருக்கலாம். மனைவிட்ட 2 டைமென்ஷனை போடுவோம். ஒன்னு தட்டி கேட்காத சுபாவம், இல்லைன்னா தட்டி கேட்டிருக்கிற சுபாவமா இருக்கலாம். பிள்ளைகளுக்கும் அதே டைமென்ஷனை போடுவோம். எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த ஆமான் என்ன பண்ணிட்டான்னா, முழு குடும்பத்தையும் மொத்தமா கொண்டு குழியில போட்டு புதைச்சிட்டான். ஆமான் மேல இந்த தேவ திட்டமே போச்சு.
இன்னைக்கு உங்க மேலேயும் என் மேல இருக்கிற தேவ திட்டம் நிறைவேறணுமே தவிர நிறைவேறாமல் நம்மளை அடக்கம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். கணவனுக்கு சொல்றேன், மனைவிக்கு சொல்றேன், புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றேன், ஆக போறவங்களுக்கு நான் சொல்றேன். வர்ற கணவர் வந்து அவரு எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு இதுக்காக வர்றான் அப்படின்னு நினைக்க கூடாது. வர்ற மனைவியை வந்து பால் கறக்கிற மாடுன்னு நினைக்க கூடாது. அதுக்கு அர்த்தம் இருக்கு. மாமியார் வீட்டுல இருந்து வாங்கிட்டே இருக்கணும்னு நினைக்க கூடாது. உங்களையும் 2 பேரையும் இணைக்கிறாருன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் குடும்பத்தை கட்டணும். அதுக்கு தான் கர்த்தர் இணைக்கிறாரு. சொல்லுங்க, உன் கையின், சங்கீதம் 128 என்ன சொல்லுது? உன் கையின் உனக்கு. மாமியாரின் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான் இருக்கு, மாமனார் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான் இருக்கு. பிச்சை போடுவேன். ஆமா, என்ன ஒரு துணிகரம் இன்னைக்கு. இது இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது. எங்க இருந்து வாங்கணும்? பொண்டாட்டிக்கிட்ட இருந்து வாங்கணும், மாமியார்ட்ட இருந்து வாங்கணும். நான் தைரியமா சொல்லுவேன், மார்ல தட்டி சொல்லுவேன், ஒத்த பைசா நான் என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து நான் வாங்கினது இல்லை. 1 ரூபா. பலிபீடத்துல நின்று நான் பொய் பேச மாட்டேன், பைபிள் உண்மையா பேசுறேன். வரதட்சணை நான் வாங்கல சார். 1 ரூபா நான் வரதட்சணை வாங்கல. எத்தனை லட்சத்துக்கு முன்னாடி, கோடிக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டினாலும் நான் தெனாவட்டா நான் பேசுவேன். ஏன்னா நான் வாங்கல. அல்லேலூயா. எத்தனை பவுன் போடுவீங்க, என்னெல்லாம் கொடுப்பீங்க? தப்பு சார், தப்பு. தப்ப பண்ணாதீங்க. ஒரு அல்லேலூயா தான் வருது. தப்ப பண்ணாதீங்க, தப்ப பண்ணாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இனி இப்ப திருமணம் ஆக போறவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னா சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஒரு முடிவு எடுங்க. வரதட்சணை கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். சொல்லுங்க, வரதட்சணை கொடுக்கவும் மாட்டேன், வரதட்சணை வாங்கவும் மாட்டேன். அது அவங்களுக்கு கொடுக்கறத வந்து கொடுத்துட்டு போட்டோம், அதை வாங்கிட்டு போட்டோம். இதை வந்து என்னன்னு சொல்றேன், எங்க அம்மா தந்தது எனக்கு தந்ததுங்கிற டயலாகும் இருக்கக்கூடாது. ஆண்கள்ட்டையும் இருக்கக்கூடாது, பெண்கள்ட்டையும் இருக்கக்கூடாது. எங்க அம்மா தந்தது, எங்க அம்மா யாருக்கு தந்தது? உனக்கு இங்க தந்தாங்களா? உனக்கு தந்தாங்கன்னா வச்சது அப்புறம் உங்க வீட்லயே இரு. நீ எதுக்கு அதை தூக்கிட்டு வந்து இங்கிட்டு வர்ற? ரைட்டா? அப்போ அதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நான் கொடுத்தேன். என்ன சில பிசாசுகள் இருக்குது எப்படின்னா, நான் கொடுத்தேன் வெட்டிமை நாவி. இன்னொரு பிசாசு இருக்கு, நான் கொண்டு வந்தேன் பெருமை நாவி. இன்னொரு பிசாசு இருக்கு, வாங்கிட்டு வா பிச்சை எடுக்கிற ஆவி. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையை தூக்கி, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். இப்ப எங்கள் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு பாக்கியமோ நன்மையோ உண்டாயிருக்கும். ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன வயசுலயே உங்க பிள்ளைகள் உங்களை பாக்குறாங்க இல்லையா? அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா அம்மாவை அடிப்பாரு. எதுக்கு? அம்மாட்ட கேட்டு குறைவுகள் வரும்போது அம்மாவை அடிச்சு சண்டை போட்டு திட்டி உங்க அம்மாட்ட வாங்கிட்டு வா, யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் இதை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும். அவனுக்கு அப்ப என்ன தெரியும்? நம்மளும் வளர்ந்து பெருசானோன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவன் வரும்போது பொண்டாட்டிய சொல்லுங்க, பொண்டாட்டிய அடிக்கணும் அப்படின்னு ஆம்பளை பசங்களுக்கு தெரியுது. அடுத்து வருவேன் அடுத்த உங்க சைடு வருவேன். ஆம்பளையா அடிக்கணும், சரி மனைவி அடிக்கணும், அடிச்சு அங்கிருந்து வாங்கிட்டு வர சொல்லணும். அவன் கத்துக்கிறான்.
ஆமா. சிலருக்கு என்ன இருக்கு, கணவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறாரு, ஆனா நல்ல அன்புள்ளவரா இருப்பாரு, கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கிறாரு, ரொம்ப ஹைஃபை எல்லாம் அவரால் இருக்க முடியாது அப்படின்னா பொண்டாட்டிமார்கள் என்ன பண்ணுவாங்க, அடிக்கிறது. இப்ப காலம் அப்படிதான் இருக்கு, அடிக்கிறது. அடிச்சு நீ பணம் சம்பாதிக்க லாய்க்கு இல்ல, அது சரியில்லை, இது சரியில்லை, நீ ஒரு நாளை ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் கொண்டு வரணுங்கிற டிமாண்ட் பண்ற ஃபேமிலிலாம் இருக்காங்க சார். கணவனை டிமாண்ட் பண்ற மனைவிமார்கள் இருக்கிறாங்க. உங்க கணவனை டிமாண்ட் பண்ணாதீங்க, உங்க மனைவியை டிமாண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதுல நீங்க ஆசீர்வாதத்தை பெற நினைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இந்த இந்த எண்ணம் இருந்தாலும் டேஞ்சரஸ். இந்த எண்ணம் அப்ப அவன் என்ன, அப்ப இந்த பொண்ணு என்ன நினைக்கும், அம்மா அப்பாவை தூக்கி போட்டு மிதிக்கிறது போல நம்மளும் பந்தாடலாம் வருகிறவனை. லேர்னிங் ஃப்ரம் மை லேண்ட் ஃப்ரம் மை மம்மி மை டாடி ஆத்த